ரூபா பேக்கெட்டில் 5 சிப்ஸை கொடுத்துட்டு மீதி ஃபுல்லாக காற்றடிச்சு கொடுக்குற அந்த சிப்ஸ் பேக்கெட் தான். எப்படி இதை ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி ஆரம்பிச்சிச்சு? கம்பெனி ரன் பண்ணி காசுலேயே கூட சம்பளம் வேற. வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாக்டர் சுஜித். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிப்ஸ். சாதா சிப்ஸ் இல்லை, லேஸ். அதாவது தமா துண்டு உருளைக்கிழங்குல பாதி வெட்டி அது 5 பீஸை கொடுத்து 10 ரூபா வாங்குறானுங்க, மனசாட்சியே இல்லாமல். ஆனால் ஆரம்பத்தில் இது அப்படிப்பட்ட கம்பெனி இல்லை, ரொம்பவே லாயலாக இருந்துச்சு. 10 ரூபா கொடுத்தா பேக்கெட் ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் சிப்ஸ் கொடுத்துருக்கானுங்க. பட் போக 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 மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி 10 ரூபாய்க்கு கொடுக்குறங்கிற பேரில் கஞ்சத்தனம் ஆகிட்டானுங்க. ஸோ இன்னைக்கு அப்படிப்பட்ட சிப்ஸ் லேஸ் அது ஒரு இப்போ பார்த்தா பொட்டேட்டோன்னா சிப்ஸும் சொல்ல மாட்டேங்கிறோம், லேஸ் தான். அப்படிப்பட்ட ஒரு பிராண்ட் அதை உருவாக்கிருச்சு. பொட்டேட்டோ சிப்ஸ்ன்னு சொல்கிறேன், பொட்டேட்டோ சிப்ஸுங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணுறதை விட்டுட்டு லேஸ் இருக்கா, லேஸ் என்ன ஃப்ளேவர், 1-2 ஃப்ளேவர் இல்லை, எவ்வளவோ ஃப்ளேவர் இருக்கு, கோடிக்கணக்கான ஃப்ளேவர்ஸ். எப்படி அவ்வளோ ஃப்ளேவர்ஸை உருவாக்குனாங்க? உண்மையிலே இந்த ஃப்ளேவர்ஸ்க்குலாம் இருக்கா இல்லை இவங்களா உண்மை சொல்கிறாங்களான்னு எவ்ரிதிங் 360 டிகிரியில் இந்த ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரி, அந்த கம்பெனி எப்படி ஆரம்பிச்சு, இந்த பிராண்ட் எப்படி உருவாச்சு, ஹவு ஸ்ட்ராங்லி த மென்டலி அஃபெக்டட் எவ்ரி பர்சன்ஸ் இன் த வேர்ல்டு. அதுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கும் சிப்ஸுக்கும் இருக்கிற ஒரு கோல்டு வார் எல்லாமே தான். இட்ஸ் பின் எவ்ரிதிங். நீ நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கதை கேட்க ரெடியாடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிப்ஸ், இந்த லேஸ் உருவாக்குனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்மன் லே. ஸோ அடுப்பட்டவர் தான் உருவாக்குறாரு. இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான், படிக்கிறது இல்லை, இன்ட்ரெஸ்டே இல்லை, காலேஜ் ட்ராப் அவுட்டு, அதுவும் ஃபுல்லி ஃபண்டடு ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ல இருந்து ட்ராப் அவுட் ஆகி ஒரு பிஸ்னஸ், ஒரு வேலைக்கு சேர்றாரு. 20 வயசு படிக்கும் போது ஒரு வேலைக்கு சேர்றாரு. அந்த அப்பா வந்து ஒரு புக் கீப்பர், அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். இப்படி இருக்கிற சமயத்தில் தான் நம்ம ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையை சாதிச்சாகணும், ஏதாவது பண்ணி ஆகணும், நமக்குன்னு ஒன்று உருவாக்கணும்னு நினச்சிட்டு இருந்த அப்படிப்பட்ட அந்த ஒரு சிந்தனை எப்படிப்பட்டதாக மாறி இருக்கு கதை தான் இது. ஸோ சொன்ன மாதிரி காலேஜ் ட்ராப் அவுட் ஆகிட்டு சன்ஷைன் பிஸ்கட்ஸ், இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஃபுட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, இல்லைன்னா ஒரு ப்ரீவேஜ் இண்டஸ்ட்ரி தான் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதை அவரை பிளான் பண்ணி போனாரா இல்லை கிடைச்ச வேலைக்கு போய்க்காராங்கிறது தெரியல. ஆனால் இப்போ எல்லா வேலையுமே வந்து ஃபுட் பேஸ்டு பிஸ்னஸ் தான் இனிமே இன்வால்வ் ஆயிருக்காரு. இப்போ பண்ணது ஃபுட் பேஸ்டா, நான் ஒர்க் பண்ணி அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கற்றுக்கிட்டது கூட அதுதான் சன்ஷைன் பிஸ்கத்தை ஒர்க் அவுட் பண்ணி அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு எய்முங்கிறது எதுவுமே இல்லை. ஓகே, ஒரு கெரியர் மேலே என்ன பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் ஓகே, என்ன பண்ணுறது, எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரிலேஷன்ஸ் ஆரம்பிக்கலாம், ஒரு ஐடி கம்பெனி அப்போ உருவாக்கலாம், மோட்டரோல வாட் எவர் டெக்னாலஜி சைடு போகலாம், ஒரு லேப்டாப்போ ஒரு ஃபோனோ மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், டெய்ரி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இது எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன ஆரம்பிக்கிறதுனே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறதே இல்லாமல் யோசிச்சுருக்கிறவர். பட் ஆனால் இவருக்கு என்னன்னா அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இந்த சேல்ஸுங்கிறது வரப்ப இஸ் பின் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மர். ஸோ எப்படியாச்சும் அந்த சேல்ஸை போய் மக்கள்கிட்ட கொடுத்து ஒரு டோர்ஸ் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுல ஒரு கில்லாடியா இருந்திருக்காது. ஸோ இதை வச்சு சன்ஷைன் பிஸ்கட்ஸ்ல ஒர்க் பண்றாரு. நிறைய ஒரு 2-3 இயர்ஸ் நல்லா ஒர்க் பண்றாரு. ஒரு 20 இயர்ஸ் அவர்ல ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு 1929ல த கிரேட் டிப்ரெஷன், உலகத்துல எங்கேயுமே நடக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வந்து உலகமே சம்பிச்சு போயிருச்சு உலகமே. அப்படிப்பட்ட ஒரு எக்கனாமிக் கிராஷ், ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மொத்தமா ஜீரோக்கு எல்லாம் அடி வாங்கி மொத்தம் முடிச்சதுக்கு அப்புறமா இவர் வந்து வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. ஏன்னா கம்பெனி ரன் பண்ணி காசுல இவனுக்கு கூட சம்பளம் வேற அப்படின்னு நினைச்சு பல பிஸ்னஸஸ் மூடிட்டு போயிட்டாங்க. சன்ஷைன் பிஸ்கட்ஸும் அதில் ஒன் ஆஃப் த கம்பெனி. முடிச்சு போனதுக்கு அப்புறமா அவரும் அப்போ என்ன செய்ய தெரியாம மறுபடியும் அந்த டிப்ரெஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பின உடனே பேரட் ஃபுட் கம்பெனிங்கிற ஒன்று உருவாக்குற ஒரு சைடு ஹஸ்டல் மாதிரி தான். சரி, வேலை எதுவும் கிடைக்கல, ஒரு பொழப்புக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணுவோமேனு தன்னோட ஃபுட் ஃப்ரைஸ் சும்மா தானே இருக்கும்னு ஒரு பொட்டேட்டோவை வெட்டி
அதை ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. வர சின்னதாக ஒரு ஹைடாஸ்டில் தான். இது மூலியமா மாச வருமானங்கிறது பெரியெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா அன்னைக்கு நான் இந்த நாள் பண்ணும்போது ஒரு வெண்டர்ஸ் மாதிரி டே டு டே வேஜஸ் மாதிரி அவருக்கு அது ஃபேமஸ் மாதிரி அங்கே நடத்திட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல தான் இவர் போக நல்லா ஃபேமஸ் ஆக முடியுது. இவர் போற பிரைஸ் நல்லா மொறுமொறுன்னு இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா ஏற்பதம் இல்லாம சாப்பிடலாம் ரொம்ப கிரன்ச்சி மஞ்சியா இருக்கு அப்படின்னு ஊர் மக்களை பேசி வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்புறம் நல்ல இதா இருக்கு, இந்த சைடு நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு லைஃப்பை செட்டில் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த பிரெஞ்சு ஃப்ரைஸுக்கும் சிப்ஸுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய கோல்டு வார் எப்பயுமே இருக்கும். இப்பயுமே அது பிரெஞ்சு ஃப்ரைஸுக்கும் சிப்ஸுக்குமே ஒரு கோல்டு வார் இருக்கு. ரெண்டுமே பொட்டேட்டோ பேஸ்டு வந்த ஒரு ஸ்நாக் தான். ஸோ பிரெஞ்சு ஃப்ரைஸுங்கிறது நீட்டமா இருக்கும், சிப்ஸுங்கிறது சர்க்கிளா ஒரு இயர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் வரப்ப மக்கள் வந்து ஃபர்ஸ்ட்லாம் பிரெஞ்சு ஃப்ரைஸ் தான். பிரெஞ்சு ஃப்ரைஸ் வந்து 18th சென்ச்சுரியிலே வந்துருச்சு. சிப்ஸ்ங்கிறது இவர் இருக்கு, பட் ஆனால் ரொம்ப ஃபேமஸ்டா எல்லாருக்குமே தெரிய வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து இவருக்கு அப்புறம் தான். ஸோ இப்படி இருக்கிறப்ப மக்கள் முன்னாடி வந்து பிரெஞ்சு ஃப்ரைஸ் பேஸ்டு தான் ரொம்ப சாப்பிட்டு இருந்தாங்க. இவங்களை எப்படியாச்சும் சிப்ஸ் பக்கம் திருப்பணுங்கிறதுக்கு தான் இவரோட அல்டிமேட் கோலாவே இருந்துச்சு. அதையும் இவர் பூர்த்தி செஞ்சுட்டாரு. அதுக்கு முன்னாடி மக்கள்லாம் பிரெஞ்சு ஃப்ரை சாப்பிட்டு இருக்கிறதா ஒரு ட்ரெண்டிங்ல இருந்தது. அது ஒட்டுமொத்தமா சிப்ஸுக்கு மாத்திட்டாரு. இது எப்படின்னா இந்த முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, இந்த அமெரிக்காங்கிறதே ஒரு காஃபி பேஸ்டு கண்ட்ரி தான், அங்க விளையிறது எல்லாமே காஃபி பீன்ஸ் தான், மக்கள் எல்லாமே காஃபி தான் இருக்குன்னு. அதை வந்து எப்படி ஒரு டீயா மாத்துது, ஒரு டீ வந்து எப்படி காஃபியோட மோதுன்னு இஸ் பேஸ்ட் ஆன காஃபி பிசினஸ், இந்த டீ பிசினஸ் அமெரிக்கா. இந்த மிஸ் இந்தியா படத்துல கீர்த்தி கூட சொல்லியிருப்பாங்க காஃபி இருக்குன்னு, நான் அதை தான் சொன்னேன். ஸோ காஃபி இங்கே டீ வச்சு அவங்க காம்படிஷன் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் இங்கே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கும் சிப்ஸுக்கும் எப்படி நம்ம ஆப்பிளுக்கும் சாம்சங்கோ இல்லை மோட்டரோலா இல்லை விவோ ஐக்யூ இந்த மாதிரி எல்லாமே இருந்தாலும் எப்பயும் காம்படிஷன் இருந்துகிட்டே இருக்கும்ல, லேப்டாப்பா இல்லை பிசியான்னு. ரெண்டுமே பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ கம்மிங் பேக் டு மை டாபிக், இங்கே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இங்கே சிப்ஸ்ன்னு பார்க்குறப்ப முன்னாடி இருந்தவங்கலாம் இங்கே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொன்னாலும் இப்போ போகிற போக்கில் எல்லாரும் சிப்ஸுக்கு தான் மாறிட்டு இருக்காங்க. கூட 1926ல பண்ண ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் ஒட்டுமொத்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பீப்புளையுமே சிப்ஸுக்கு மாத்திட்டாரு. அது என்ன இதுனா, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வரப்ப எல்லாருமே அங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுப்பாங்க, எல்லாமே அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடும். ஆனா சிப்ஸுங்கிறது வந்து டெய்லி அவங்க சாப்பிட்டு வாங்கின உடனே சாப்பிட்ற மாதிரி தான் முன்னாடி இருந்துச்சு. இப்ப அந்த மாதிரி எந்த விதமான பேக்கிங்கும் இல்லை. ஸோ இப்போ யோசிச்சப்போ நம்ம பேக் பண்ணி சீல் பண்ணி கொடுப்போங்கிறத யோசிச்சு வேக்ஸ் பேப்பர் மூலியமா ஒரு அலுமினியம் காயில் மூலம் மொத்தம் ஃபைல் பண்ணி அதோட ஈரப்பதம் எதுவும் போகாம காற்று எதுவும் உள்ள போனா தான் கெட்டு போகும், தண்ணி இதை படிச்சுன்னா மொத்தமா நமத்து போயிடும், சாப்பிட முடியாதுன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு ஸோ டோட்டலா கவர் பண்ணி, ஆனால் அதே சமயத்துல கவர் பண்ணாலும் கெட்டுரும். ஒரு ஆக்சிஜன் இல்ல வேற எந்த விதமான காத்துல போறோம்னா உள்ளுக்குள்ளேயே அடைச்சிருந்தா அதுவும் கெட்டுரும். அப்படியும் பண்ணக்கூடாதுன்னு அவர் நல்லா யோசிச்சு திங்க் பண்ணி சில விதமான கெமிக்கல் இன்ஜெக்ஷன் எல்லாம் கூட்டு வந்து காத்தோட இதெல்லாம் வச்சு அவர் பார்க்கும்போது அவர் கண்டுபிடிச்சதான் வேக்ஸ் பேப்பர் அண்ட் பீன் போர்ட்டபிள் ஸ்நாக்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஒரு சிப்ஸுங்கிறத டே டு டே வாங்கி சாப்பிட்றதா இருந்ததை ஒரு போர்ட்டபிள் ஸ்நாக்காவே மாத்திட்டாரு அவரோட அந்த இனோவேட்டிவ் ஸ்ட்ராட்டஜினால. ஸோ இப்படி இருக்க மக்கள்லாம் வந்து இங்க வாங்கின சிப்ஸை அமெரிக்காவில் வாங்குற சிப்ஸை லண்டன்ல போய் கூட சாப்பிடலாம். இப்போ நீங்க ஒரு உங்க வீட்டுல இருக்க பெட்டி ஷாப்ல போய் கேட்டாலுமே வந்து 6 மாசம் வரைக்குமே அதுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. ஏன்னா அதுக்கான அதோட பேக்கிங் தான், எந்த விதமான காற்றின் உள்ள போய் தண்ணி எதுவும் பண்ணாம அது கெடாம இருக்கணுக்காக அது மூலியமா சில கேஸஸ் மறந்துடுச்சு, படிச்ச மாதிரி இருக்கு, மறந்துடுச்சு யூஸ் பண்ணி அதை வச்சிருக்காங்க. இதுக்கு முதல்ல கொண்டு வந்த ஐடியா, இனோவேஷன் ஐடியா வந்து ஹெர்மன் லே தான். ஸோ இப்பெல்லாம் வந்து அவரோட பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகுது. ஒட்டுமொத்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாண்ட்விச் அடிச்சு விட்டதுக்கு அப்புறமா சிப்ஸ் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆயிட்ட டெவலப்பர் சமயத்துல he wants to be build an empire. அது காசு வேணும். ஸோ லோன் கேட்கறாங்க, பேங்க்ஸ்ட போய் இன்வெஸ்டர் போய் கேட்கறாங்க, வெஞ்சர் கேபிட்டல்ஸ்ட போய் கேட்கறாங்க. எல்லாரும் கேட்டுட்டு கொஞ்சம் பணம் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஸோ கொஞ்சமா ஆட்கள்லாம் கூப்பிட்டு he is making the a petty shop to a supermarket, a supermarket complex to a multinational company. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. எடுத்தோடனே மொத்தமா போகாம கொஞ்சம் டெவலப். அதுக்கு அடுத்து இது அப்படி லைட்டா மூவ் பண்ணி ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்காரு. இனிஷியலா அவர் வச்ச இந்த கம்பெனிக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா HW லே டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஏன்னா ஒட்டுமொத்தம் இங்க செஞ்சுட்டு வாழ்வுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தான் மொத்த வேலையாவே இருந்திருக்கு அவருக்கு. ஏன்னா இவர் பாத்தீங்கன்னா அந்த இனோவேஷன் ஐடியாக்கு அப்புறமா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்லயே இந்த மார்க்கெட்டிங்ல நம்ம தெளிவா இருப்போம், நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பேர் வைக்கலாம் முடிவு பண்ணி மொத்தம் வச்சிருக்காரு. இதே நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருந்த சமயத்துலதான் ஒருத்தன் வரான், வில்லன் ஒருத்தன் வரான். அந்த வில்லன் யாருன்னா ஃப்ரிட்டோ லே. இவ யார் பாத்தீங்கன்னா, இவர் இங்கிட்டு அமெரிக்காவோட சவுத் சைடு நல்லா பெரிய டெவலப்டா வந்துட்டு இருக்காருன்னா, நார்த் சைடு அதுக்கு ஆப்போசிட் 90 மைல்ஸ் தூரத்துக்கு
அவையில இருக்க ஒருத்தன் அவன் இந்த மாதிரி ஃப்ரீட்டோஸ் லேஸ் வீட்டுல அம்மாவோட கிச்சன்லயே இருந்து அங்க இருந்து செய்யற சிப்ஸ் பேக்கெட் வச்சுட்டு அவன் அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்கான். இப்படி இருக்க சமயத்துல ரெண்டு பேரும் கிளாஷ் ஆகுது. இவனும் லேஸ் தான் விற்கிறான், இவனும் லேஸ் தான் விற்கிறான். ரெண்டு பேரும் மோதிக்கிறானுங்க. என்னடா செய்யறது, அவனும் பெரிய கையா தான் இருக்கான், நம்மளும் இப்படிதான் இருக்கும், என்னதான் செய்யறது யோசிச்சு அவரு ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணிடுறாரு. ஃப்ரிட்டோ லேஸ் அண்ட் ஹச்வி லேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கோவும் ஒன்னாயிருது. ஒன்னானதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆல் ஓவர் வேர்ல்டுமே லேஸ சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஹெர்மன் லேஸ் யூஸ் பண்ண ஒரு முக்கியமான மார்க்கெட் சார்ஜ் என்னதுன்னா 1944ல அவர் தான் முதல்ல டிவில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் அன்னைக்கு கொடுத்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னாலதான் இன்னைக்கு வரைக்குமே ஒட்டுமொத்த வேர்ல்டுமே டிவிலயுமா அட்வர்டைஸ்மெண்ட்ஸா கொடுத்துட்டே இருக்காங்க. அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரோ ஒரு பிலிம்ல இருக்க ஒரு ஸ்டார் கூட்டு வந்து எனக்காக நீங்க பேசுங்கன்னு சொல்றதுனாலதான் இன்னைக்கு யாரோ வந்து சத்யாவில ஏசி வாங்குங்க, டிராக்டர் வாங்குங்க, பைக் வாங்குங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குங்க, அது வாங்க இது வாங்குங்கன்னு எல்லாருமே உட்காந்து அட்வர்டைஸ்மெண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் ஃபர்ஸ்டே பண்ண அந்த டிவில இருந்த அந்த ஒரு ஆட்னாலதான். அது காரணம் இவர் தான். இப்ப என்னன்னா வச்சுக்கோங்களேன், நாடகத்துக்கு நடுவுலையும் சீரியலுக்கு நடுவுலையும் மூவிக்கு நடுவுலையும் காமெடி நடுவுலையும் எப்ப பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட், எதுக்கு எடுத்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் எவனா தூக்கிட்டு வந்துடுறானுங்க, பார்க்க முடிய மாட்டேங்குது. அது காரணம் இவர் தான். ஸோ இப்ப இந்த ஃப்ரிட்டோலேவும் ஹச்டபிள்யூவும் ஒன்னானதுனால அவங்க வந்து இஸ் பிகம் a dominant food industry in all over the world history ever seen. வரலாற்று சரித்திரத்தை எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபுட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, சிப்ஸை மட்டுமே உருவாக்கிட்டு இருந்த ரெண்டு இது மிகப்பெரிய ஜாம்பவான் ஆயிருச்சு. வேர்ல்டுல யாரையுமே எதிர்த்துக்க கூட முடியல, அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவானா உருவாயிருச்சு. ஆனா லே சொல்லிட்டாரு, நம்ம அக்ரிமெண்ட் போடும்போதே நான் தான் சிஇஓங்கிறத ஹெர்மன் முடிவு பண்ணிட்டு தான் அக்ரிமெண்ட்லயே போட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இப்படியே இருந்தா மட்டும் நம்ம வளர்ச்சியில முடிஞ்சிடாது, இதுக்கு மேலே நம்ம எங்கேயாச்சும் போகணுமே. ஸோ கம் பேக் டு த நியூ நேச். ஏதாச்சும் புதுசா ஒரு கம்பெனிக்குள்ள புது இண்டஸ்ட்ரிக்குள்ள அடி எடுத்து எப்போன்னு யோசிச்சிருந்த அவர் தான். அப்பதான் டான் ஹெண்டல்ங்கிறவரது பாக்குறாங்க, ஒரு சைன் பண்றாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துலாமா. டான் ஹெண்டல்ங்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா பெப்சியோட அந்த காலத்துல சிஓவா இருந்திருக்காரு. 1868 அவர் சிஓவா இருந்திருக்காரு. அவங்க பாத்தீங்கன்னா கோகோ கோலா ஓட ஆப்போசிட் தான் பெப்சி. இவர் வந்து ஒரு பீவரேஜா இருந்துட்டு இருக்காரு. ஆனா இதே சமயத்துல ஃப்ரிட்டோலேஸ் வந்து வெறும் ஃப்ரிட்டோலேங்கிற பிசினஸ் ஆரம்பிச்சு பிராண்டிங் மூலமா 4 வெவ்வேறு விதமான கம்பெனிஸ் உருவாக்குறாங்க. டிரிட்டோவா பேர் அது, ஐயோ, பிரிங்கிள்ஸ் ஒன்னு ஆரம்பிக்கிறாங்க, இன்னொன்னு வந்து டொரிட்டோஸ், இன்னும் 2-3 சிப்ஸ் பேஸ்ட் தான் அதுவுமே. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. யாரு, இந்த ஃப்ரிட்டோலே. இவர் வந்து ஹெர்மன் பண்றாருன்னா பெப்சியோட கொலாபரேட் பண்ணிடுறாரு. இனிமேல் லேஸும் பெப்சியும் வேற இதுல நம்ம ரெண்டு கொலாபரேட் பண்ணுவோம், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்தே பண்ணுவோம்னு கொலாபரேட் பண்ணாங்க. இப்ப மிகப்பெரிய ஸ்நாக் கம்பெனி ஆயிருச்சு. இப்ப லேஸா இருக்கட்டும், ஃப்ரிட்டோலேஸா இருக்கட்டும், டொரிட்டோஸா இருக்கட்டும், இல்ல பிரிங்கிள்ஸா இருக்கட்டும், இட்ஸ் ஆல் காமன் அந்த பெப்சி. ஸோ பெப்சிங்கிறது இவ்வளோ பெரிய ஜாம்பன் ஆயிடுச்சு கொக்கோ கோலாவை எதிர்த்து. கொக்கோ கோலாங்கிறது வேற விதமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பெப்சி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்நாக்ஸ், பீவரேஜஸ் எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பிச்சு லேஸ்ல ஆரம்பிச்சு இப்ப அது கொக்கோ கோலா ஒரு பெப்சிட்ட கொலாபரேட் பண்ணி இப்ப அவங்களே தான் ஓன் பண்றாங்க. லேஸ் இஸ் த ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆர் இன்வெஸ்டர் இன் பெப்சி. இதான் ஒட்டுமொத்த லேஸோட வரலாறு. இப்போதைய தற்போது நிலையில எண்ணற்ற பிளேவர்ஸ், எவ்வளவோ விதமான கண்ட்ரிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருமே அங்க சாப்பிட்டு இருக்க ஒரு ஸ்நாக் லேஸ் தான். பஸ் ஸ்டாண்ட் எங்க போனாலும் லேஸ் இருக்கு. இங்க இருக்க பெட்டி ஷாப்ல லேஸ் இருக்கு. அமெரிக்கால ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி, தமாத்துண்டு கம்பெனி, பெட்டியா கிச்சன் ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி இங்க என் வீட்டு இங்க என் தெருவில் இருக்க இங்க ஒரு பெட்டி ஷாப்ல வரைக்கும் இருந்திருக்குன்னா எந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க்கிங், அந்த மார்க்கெட்டிங்ல என்ன அளவுக்கு ஒரு ஜீனியஸா இருந்திருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். லேஸ்ல ஆரம்பிச்சு பெப்சில வந்து முடிச்சாச்சு. ஸோ that's the end of the video. I hope லேஸ் எப்படி உருவாச்சுங்கிறத மொத்த டீட்ஸும் உங்களுக்கு நான் புரிய வச்சிருப்பேன் நம்புறேன். That's it.